ஹை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்ல எலக்ஷன் களை கட்ட தொடங்கியிருக்கு. ஸோ எலக்ஷன்னாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஃபன்னும் கலந்து இருக்கும். அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான ஃபன்னான விஷயங்களாகட்டும், வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கை, ஹாலிடேஸு இது மாரி நெறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. தேர்தல் தேதியான எலக்ஷன் டேட்டான ஏப்ரல் 19, ஏப்ரல் 26, மே 7, மே 13 அப்புறம் மே 20, மே 25, ஜூன் 1 இந்த டேட்ல 7 கட்டங்களா எலக்ஷன் வந்து நடைபெற போகுது. இந்த நாட்கள்ல 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்குரிமை உள்ள தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் பணியாற்றும் நபர்களுக்கு சேலரியா கூட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த விடுமுறையானது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விடுமுறையானது தினக்கூலி மற்றும் சாதாரண ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் சொல்றாங்க. தேர்தலின் அப்போ விடுமுறை அளிக்க மறுக்கும் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்ட்டு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷனால முக்கியமா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து மிக மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடியே ஆகட்டும், எலக்ஷனுக்கு பின்னாடியே ஆகட்டும், அவங்களுக்கு அடிஷனல் ஹாலிடேஸ் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்ல ஏப்ரல் 19 பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன நடக்கும்னா, இப்ப ஏப்ரல் 19க்கு முன்னாடியே எக்ஸாம் நடத்தி முடிக்கணும். ஸோ, அதனால பள்ளி கல்வித்துறை வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 13க்குள்ள எக்ஸாம் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நெறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த போலிங் ஸ்டேஷனா மாத்தணும். டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். எலக்ஷனுக்கான ட்ரெய்னிங் குடுக்கணும். நெறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால ஏப்ரல் 13க்குள்ள எக்ஸாம் நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்காங்க. இதனால ஏப்ரல் மாசத்துல கோடை விடுமுறை வந்து அடிஷனலா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 10 நாட்கள் மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மே மாசமும் ஃபுல் மாசமா பார்த்தீங்கன்னா, இந்த கோடை விடுமுறையில போயிரும். அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி வந்து எலக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதனால எலக்ஷன் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் கண்டிப்பா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் அகாடமிக் இயர்லயும் பார்த்தீங்கன்னா, ஜூன் 10க்கு மேல தான் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சம்மர்ல வெயில் வந்து வெளுத்து வாங்குச்சு. அதனால தான் வந்து லாஸ்ட் அகாடமிக் இயர்ல ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் டிலே ஆச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குன்னு தான் கணித்திருக்காங்க. இந்த வாட்டியும் வந்து லாஸ்ட் அகாடமிக் இயர்ல ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண மாரி ஜூன் 10க்கு மேல தான் ரீஓப்பன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பல செய்திகள் வந்து வெளிய வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வெளிவர வரைக்கும். இந்த வாரத்துக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டைம் டேபிள் ஆனுவல் எக்ஸாம்க்கான டைம் டேபிள்லாம் வந்து வெளியிட போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.